Hello guys, welcome back to DS Cinema. நான் தான் host பேசுறேன். ஹாய் चलो. இந்த வீடியோல ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1166யும் 167யும் ஒன்னு அப்டேட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்கலனா மேல ஐகான்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. போன வீடியோ எந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சோ அதே மாதிரியே இந்த வீடியோவும் செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பயும் போல வீடியோக்கு லைக் தட்டி தெறிக்க விட்டுருங்க. அதே மாதிரி இந்த கமெண்ட் பாக்ஸ் லைட்டா ஸ்வைப் பண்ணி விட்டு பாத்தீங்கன்னா அங்க ஹைப் பண்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே தட்டி தெறிக்க விட்டீங்கன்னா நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்ப்பாங்க. சார் ரைட் கைஸ், வளவல கொலகலம் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கைஸ், போன சாப்டர் கடைசில நம்ம ராஜர் அண்ட் காப் ரெண்டு பேருமே ராக்ஸை நாக் அவுட் பண்றதுக்காண்டி அவங்க கிட்ட இருந்து மிச்ச மீதி பவர்ஸ் எல்லாத்தையுமே ஒண்ணு திரட்டி ஒரே அட்டாக்ல ராக்ஸை நாக் அவுட் பண்ணிடலான்னு ரெண்டு பேருமே அவனோட பீக்கஸ்டான அட்டாக்கை ராக் மேல லான்ச் பண்ணிருப்பாங்க. இப்படி அடி வாங்கின ராக்ஸை நாக் அவுட் ஆகிறது மட்டும் இல்லாம அவன் உடம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த டோம் யூனிவர்ஸுமே டீஆக்டிவேட் ஆயிருக்கும். அதோட போன சாப்டர் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ராஜர், கார்ப் அண்ட் ராக்ஸ் மூணு பேத்தையுமே காட்டுறாங்க. அப்போ ராஜர் அண்ட் கார்ப் ரெண்டு பேருமே அவனோட மொத்த எனர்ஜி யூஸ் பண்ணி ராக்ஸை நாக் அவுட் பண்ணதுனால இவங்க ரெண்டு பேருமே ஒரு மயக்க நிலைமைக்கு போயிருவாங்க. அடி கொடுத்து இவங்களே இவ்வளவு டயர்ட் ஆகி ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்கன்னா அடி வாங்கின ராக்ஸ் செத்துருப்பான்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. ராக்ஸ் செத்துருக்க மாட்டான். நாக் அவுட் ஆன ராக்ஸ் கண் விழிச்சு பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டிருப்பான். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து உடம்புல இந்த கேஸ் நிஜமாலே பிரேக் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ராக்ஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹோலி நைட்ஸ் வரத நம்ம ராக்ஸ் பாக்குறான். இதை பார்த்து நம்ம ராக்ஸ் ராஜர் அண்ட் கார்ப் கிட்ட, டே எந்திரிங்கடா, நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல சாகக்கூடாது, சீக்கிரமா இந்த ஐலாண்ட் விட்டு ஓடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ராக்ஸ் ராஜர் அண்ட் கார்ப் கிட்ட ஸ்லோவாப்ல. இப்படி ராக்ஸ் சொன்ன கொஞ்ச நேரத்துல அவன் இருந்த இடத்துக்கு ஃபிகர்லாண்ட் வரது மட்டும் இல்லாம பயபுல அவனோட ஸ்வாட வச்சு ராக்ஸை குத்தி கொன்றுவான். ராக்ஸ் சாகிறதுக்கு முன்னாடி ராஜர் அண்ட் கார்ப் கிட்ட டெலிபதி மூலமா என்னை ஸ்டாப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி நம்ம டேவிட் டி ராக்ஸ் அவரோட இறுதி வார்த்தையை சொல்றதோட இந்த லெஜெண்டரி பைரட்டோட கதைன்றது ஒரு முடிவுக்கு வருது. ஸோ ஹோலி நைட்ஸ் ராக்ஸ் இருந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி அங்கே வந்து நம்ம ரெய்லி அண்ட் கபான் மயக்க நிலையில இருந்த ராஜர் அண்ட் கார்ப் ரெண்டு பேருமே காப்பாற்றி ராஜர் பேரட்ஸோட கப்பலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம கார்ப் கபான் கிட்ட ராக்ஸ் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்பாப்ல. இதை கேட்ட கபான், யோ அவன் எனிமியா, அவன் என்ன நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்கா, அவன் எப்படி இருந்தா உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கார்ப் கிட்ட சொல்லுவான். இதை கேட்ட கார்ப், டே நானுமே எனிமி தான்டா அப்படின்ற மாதிரி கபான் கிட்ட சொல்ல, இந்த பக்கம் நம்ம ராஜர் ரெய்லி கிட்ட, ரெய்லி உண்மை சொல்லு, ராக்ஸ்க்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ராஜர் ரெய்லி கிட்ட கேட்க, இதை கேட்ட நம்ம ரெய்லி கொஞ்சம் தயக்கத்தோட ராஜர் கிட்ட ராக்ஸை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம காட் வேலி ஐலாண்டை கட்டுறாங்க. அந்த காட் வேலி ஐலாண்டே மொத்தமா கொலாப்ஸ் ஆகி தண்ணிக்குள்ள போக ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஐலாண்டுக்கு பக்கத்துல இருந்து ஒரு சில நேவி ஷிப்ஸ் ராஜரோட கப்பல் அந்த இடத்துல இருந்து புறப்படுறத பார்த்தோன்னே டக்குன்னு ராஜர் பேரஸ் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த காட் வேலி இன்சிடென்ட்ன்றது ஒரு முடிவுக்கு வருது. இந்த மிகப்பெரிய ஈவென்ட் வரலாற்றுல எந்த ஒரு சுவடியும் ஏற்படுத்தாது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் இந்த காட் வேலின்ற ஒரு ஐலாண்டே மொத்தமா நொறுங்கி கடலுக்குள்ள போறது மட்டும் இல்லாம இந்த காட் வேலி இருந்த இடமே தெரியாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மிஸ்ட்ன்றது அந்த இடத்தை கவர் பண்ண ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு கிராண்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கர்டனை வச்சு அந்த ஸ்டேஜை மூடுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல காட் வேலி இருந்த இடம்ன்றது மொத்தமா மிஸ்டால மறைக்கப்படுது. இது எல்லாமே ஒரு சில நிமிஷங்களுக்கு நீடிச்சிருந்தாலும் சடனா அந்த இடத்துல ஒரு இடி இடிக்க காட் வேலிக்கு மேல இருந்த மொத்த கிளவுட்ஸும் ரெண்டா ஸ்பிளிட் ஆகி இந்த கதையோட முடிவு பல கதைகளோட தொடக்கமா இருக்க போகுது அப்படின்றத ரெசம்பிள் பண்றதோட அப்படியே கட் பண்ணி ராஜர் பேரட்ஸ்ல கப்பலை காட்டுறாங்க. அங்க நம்ம ராஜர் பேரட்ஸ், டே ராஜர் கண் முழிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கடா, எதையும் ஓபன் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ராஜர் பேரஸ் ராஜருக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல நம்ம ராஜர் அவனோட ரூம்ல இருந்து உடம்பு முழுக்க பேண்டேஜோட வெளியே வந்து அவனோட க்ரூமேட்ஸ் கிட்ட, உங்களை பயன்படுத்தினதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ராஜர் அவனோட க்ரூமேட்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்பான். அப்போ அவனோட க்ரூமேட்ஸ், ஆமாமா அவனை நினைச்சிருங்க, கொஞ்சம் பயப்படாம செஞ்சோம், இருந்தாலும் இங்க பேர் நிறைய முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ராஜர் கிட்ட சொல்லுவாங்க. இதை கேட்டு நம்ம ராஜர் காண்டாயி, டே ஏன் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையாடா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். அப்போ அவனோட க்ரூமேட்ஸ் ராஜர் கிட்ட, நாங்க ஷாக்கியை சேஃப் அண்ட் சவுண்டா கூட்டிட்டு வந்துட்டோம், அதே சமயத்துல டன் கணக்குலயும் ட்ரெஷர் அள்ளிட்டு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ராஜர் கிட்ட அவன் அள்ளிட்டு வந்த ட்ரெஷரை காமிச்சோன்னே ராஜருமே பயங்கரமா எக்ஸைட் ஆயிருப்பான். பட் சடனா அந்த இடத்துல ஒரு குழந்தையோட சத்தம்ன்றது கேட்க ஆரம்பிக்கும். எங்க இருந்து அந்த சத்தம் வருது அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒரு ட்ரெஷர் பாக்ஸுக்குள்ள இருந்து ஒரு குழந்தையோட சத்தம்ன்றது கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்னடா இந்த ட்ரெஷர் பாக்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு குழந்தையோட சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அந்த ட்ரெஷர் பாக்ஸை திறந்து பார்த்தா உள்ளக்க நம்ம ஷாங்க்ஸ் ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ராக் பைரட்ஸ் மொத்தமா வைப் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்ற விஷயம் உலகம் முழுக்க காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது.
நடக்குது. இதை கேள்விப்படுற மக்கள் எல்லாருமே பயங்கரமா குஷியா இருப்பாங்க. கமான், நினைச்சு பாருங்க, அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கஸ்டான பைரட் க்ரூவே நம்ம ராக்ஸோட பைரட்ஸ் தான். சொல்ல போனா வருங்காலத்துல ராக்ஸோட பைரட் க்ரூல இருந்தவங்க தான் 4 யாங்கோஸாவே மாறி இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான பைரட் க்ரூ ஒரே நாள்ல மொத்தமா வைப் அவுட் ஆயிடுச்சுன்ற விஷயம் தெரிஞ்சா மக்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த ஆர்டிகலை படிச்ச நம்ம கார்ப்பு பயங்கர காண்டாகிறப்பல, எவன் இந்த ஆர்டிகல் எழுதுனது, தக்காளி அவனை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி பயங்கர காண்டாகிட்டு இருப்பாப்ல. அந்த சமயத்துல சென்குகு கார்ப்பு கிட்ட, டே இந்த மாதிரி கவர்மெண்ட் தான் காசு கொடுத்து மோர்கன் அந்த மாதிரி ஆர்டிகல் எழுத சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கார்ப்புமே காம் டவுன் ஆயிராப்ல. அப்போ சென்குகு கார்ப்பு கிட்ட, இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் அப்புறம் இந்த நேவிலாம் ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன்டா, இவங்களுக்கு கீழே டென்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இவ்வளவு சோல்ஜர்ஸ்ல 1-2 பேர் பண்ற ஆக்ஷன்ஸையும் மோட்டிவேஷன்ஸையும் கவர்மெண்டால பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம சென்குகு கார்ப்பு கிட்ட சொல்ல, இதை கேட்டு நம்ம கார்ப்பு, ஒருவேளை நம்மளோட மேலதிகாரி என்னை பயங்கரமா அடிச்சு நாக் அவுட் பண்ண சொன்னா நீ என்னை அடிப்பியா அப்படின்ற மாதிரி நம்ம கார்ப்பு செங்குக்கு கிட்ட கேட்டோன்னே, அதுக்கு செங்குக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம, நான் கண்டிப்பா அந்த வேலையை கண்ணு மூட்டு செய்வேன் அப்படின்ற மாதிரி நம்ம செங்குக்கு சொன்ன உடனே இதை கேட்ட கார்ப்பு டென்ஷன் ஆகி, தக்காளி நீயும் அந்த ப்ரொமோஷனை சேஸ் பண்ற முட்டா பையன் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு செங்குக்கு, வாய முறை முட்டா போல அடித்தடத்துல இருந்தா என்னடா பிரயோஜனம், நம்மளும் மேல போனா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி செங்குக்கு அண்ட் கார்ப் 2 பேருமே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அப்ப கார்ப்பு, நீ ஒரு மேலதிகாரி ஆனதுக்கு அப்புறம் மைண்ட் சேஞ்ச் ஆகி நீ கரெக்டான தக்காளி நானே உன்னைய கொல்லுவேண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு செங்கோக்கு, நான் கரெக்டாக பாத்துக்கிறதுக்கு தானடா ஃப்ரெண்டுன்ற பேர்ல நீ இருக்க, ஸோ நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ இந்த நேவியை குவிட் பண்ண போறது இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம செங்கோக்கு கார்ப்பு கிட்ட கேட்பாப்ல. அதுக்கு கார்ப்பு, மேல இருக்கவங்களை நீ பார்த்துப்பனா கீழே இருக்க அடித்தட்ட சோல்ஜர்ஸை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அப்படின்ற மாதிரி நம்ம கார்ப்பு செங்கோக்கு கிட்ட சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் எல்பஃபை கட்டுறாங்க. எல்பஃப்ல இருந்த நம்ம லோக்கிக்கு ராக்ஸ் இறந்துட்டான்ற விஷயம் தெரிஞ்சோன்னு கடற்கரை நின்று தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருப்பான். அந்த சமயத்துல நம்ம லோக்கியா ராக்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண பாஸ்ட் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அதாவது நம்ம லோக்கி சின்ன வயசுல பல தடவை ராக்ஸ் கிட்ட உன் க்ரூல என்ன ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கெஞ்சி கூத்தாடி அழுதுகிட்டு இருப்பான். ராக்ஸ் எத்தனை தடவை முடியாதுன்னு சொன்னாலும் நம்ம லோக்கி எப்பெல்லாம் ராக்ஸ் எல்பஃப்க்கு வரானோ அப்பெல்லாம் ராக்ஸ் கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பான். பட் ஆக்சுவலா ராக்ஸ் ஹரால்ட பாக்குறக்காண்டி தான் வந்திருப்பான். பட் மேக்ஸிமமான டைம் ஹரால்ட அவனால பார்க்க முடிஞ்சிருக்காது. ஆனா ஹரால்டோட மகன் லோக்கி எப்போதுமே ராக்ஸ் கூட தான் இருப்பான். ராக்ஸ் கிட்ட தன்னை சேர்த்துக்க சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருப்பான். அப்படி ஒரு நாள் நம்ம லோக்கி ராக்ஸ் கிட்ட, ஹே ராக்ஸ், நீ தான் நிக்கான்னு நினைக்கிறேன், இந்த வாரியர் ஆஃப் லிபரேஷன், உலகத்தை சிரிச்சுக்கிட்டே அழிக்கக்கூடிய ஒரு மனுஷன், அது நீ தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி லோக்கி ராக்ஸ் கிட்ட சொல்ல, அதுக்கு ராக்ஸ், நான் இந்த உலகத்தை அழிக்க போறதில்ல, நான் இந்த உலகத்தை ஆள போறேன். சொல்ல போனா இந்த உலகத்தை ஆளக்கூடிய பவர் இருக்க ஒரு ஆள் ஹரால்டு தான். அவன் நினைச்சா இந்த உலகத்தை ஆள முடியும். நான் சொல்றது நல்லா கேளு லோக்கி, இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் அந்த கலேராஸ் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப கொடூரமான வாரியர், சொல்ல போனா ஒரு பேண்ட் ஆஃப் ராவேஜர்ஸ்னே சொல்லலாம். அவங்க எல்லாரையுமே நம்ம வழிக்கு கூட்டு வந்து நம்ம கூட சேர்ந்து சண்டை போட வைக்கக்கூடிய ஒரே ஆள் உங்க அப்பா மட்டும்தான். உங்க அப்பா அதை கரெக்டா பண்ணா நான் அந்த பயங்கரமான வாரியர்ஸை வச்சு நான் இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய ரேலியை நடத்துவேன். நினைச்சு பாரு லோக்கி, நானும் உங்க அப்பாவும் டீம் அப் பண்ணோம்னா எங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ராக்ஸ் பாஸ்ட்ல லோக்கி கிட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் இப்ப லோக்கி யோசிச்சு பார்த்து அழுதுகிட்டு இருப்பான். அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம ஹரால் இருக்கான் இல்லையா, அவன் ராக்ஸோட ஆஃபர்ஸ் தான் பல தடவை தட்டி கழிச்சு அவனை மதிக்காம பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஹராலோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அது ராக்ஸ் தான். அப்படிப்பட்ட ராக்ஸ் சாகிறதுக்கு முன்னாடி ஹரால்டு கிட்ட, என் கூட இப்பயாச்சும் டீம் அப் பண்ணடா, எனக்கு இந்த தடவை லக் இருக்கிற மாதிரி தோணல, நான் இப்ப அவங்க கூட சண்டை போட போனேன்னா நான் கண்டிப்பா செத்துருவேன், சோ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி ராக்ஸ் ஹரால்டு கிட்ட கேட்டிருப்பான். ஆனா நம்ம ஹரால்டு ராக்ஸோட அந்த ரெக்வஸ்டையுமே ரெஃப்யூஸ் பண்ணிருப்பான் இல்லையா. அதை நினைச்சு நம்ம ஹரால்டு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கும்போது தான் ஏதோ ஒரு ஐலாண்ட்ல ஒரு ஜெயிண்ட் குடைச்சல கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம ஹரால்டு அந்த ஐலாண்டுக்கு போய் அந்த குடைச்சல கொடுத்துக்கிட்டு இருக்க ஜெயிண்ட பயங்கரமா அடி அடி நடிச்சு, உன்ன மாதிரியான ஒரு சில பேரால தாண்டா இந்த ஜெயிண்ட் ரேஸையை பார்த்து மக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க, உலகத்தோட ஒன்னா சேர்ந்து பீஸ்ஃபுல்லா வாழணும்னு நினைச்சாலும் ஒன்ன மாதிரியான ஒரு சில பேரால இந்த உலகத்துல இருக்க மக்கள் எல்லாம் நம்ம நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹரால்டு அந்த ஜெயிண்ட்டை போட்டு அட்டி பொழக்க அந்த ஜெயிண்ட் கிட்டத்தட்ட சாகுற ஸ்டேஜுக்கு போயிடுவான். அப்ப ஹரால்டு அந்த ஜெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போயிருச்சு, அவன் இறந்துட்டானே அப்படின்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அந்த ஜெயிண்ட்டை அடிச்சு போட்டுட்டு அந்த ஐலாண்ட்லயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவான். இப்படி ஹரால்டு அந்த ஐலாண்ட்ல தேம்பி தேம்பி அழுகிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம டிராகனை காட்டுறாங்க. அப்போ டிராகனை நேவி ஹெச்கியூல இருக்க அண்டர் கிரவுண்ட் டிடென்ஷன் செல்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அப்போ ஜெயிலுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த நம்ம டிராகனை கார்ப் பார்க்க வந்திருப்பாப்ல. அந்த சமயத்துல டிராகன் கார்ப் கிட்ட, டாட், நான் மெரின்ஸை குவிட் பண்ண போறேன் அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்காது, நான் உங்களை வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டிராகன் என்னதான் செம்ம காணல சொன்னாலும் இதை கேட்ட நம்ம கார்ப் பெருசா எதுவும் கண்டுக்காம டிராகன் கிட்ட அந்த செல்லை அன்லாக் பண்ணக்கூடிய கீயை தூக்கி போட்டுருப்பாப்ல. கார்ப் பண்ண சம்பவம் இப்போ இன்டர்நெட்ல ஒரு மிகப்பெரிய டிபேட்டா மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம கார்ப் கவர்மெண்டால கேப்சர் பண்ணி வச்சிருக்க டிராகனை மட்டும் இப்படி காப்பாத்துறா இல்லையா, அதே மாதிரி ஏசையுமே காப்பாத்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய டிபேட் எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த டிபேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதுக்கு நான் தனியா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோன்றது போடுறேன். சரி, பேக் டு தி மாங்கா வந்தோம்னா நம்ம கார்ப் அந்த செல்லை ஓபன்
ஓபன் பண்ணக்கூடிய கீயை டிராகன் கிட்ட கொடுக்கறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் எல்பஃப காட்டுவாங்க. எல்பஃப்ல நம்ம ஹரால்டு ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுத்துட்டு அந்த முடிவை ஐடா அண்ட் ஜெரால்ட் கிட்ட சொல்லிருப்பான். ஆரம்பத்துல நம்ம ஐடா அண்ட் ஜெரால்ட் ரெண்டு பேருமே அந்த முடிவுக்கு அப்போஸ் பண்ணிருப்பாங்க போல. பட் நம்ம ஹரால்டு ஐடா அண்ட் ஜெரால்ட் கிட்ட எனக்கு இந்த முடிவுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லோக்கி அண்ட் ஹஜ்ருதீன் கிட்ட நான் இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது, ஒன்னாவே இருங்க அப்படின்ற மாதிரி ஹரால்டு சொல்றதோட அப்படியே கட் பண்ணி ஜெயிண்ட் வாரியர்ஸோட கப்பல் மெரின் ஃபோர்ட்ல இருக்கக்கூடிய நேவி ஹெச்கியூக்கு போற மாதிரி காட்டுறாங்க. அப்ப அங்க இருந்து நேவி ஆபீசர் எங்களை மன்னிச்சிருங்க கிங் ஹெரால்டு, நீங்க இந்த துறைமுகத்துல டாக் பண்ண கூடாதுன்னு எங்களோட சுப்பீரியர்ஸ் ஆர்டர் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்த நேவி ஆபீசர் என்னதான் ஹெரால்ட வராதீங்க சொன்னாலும் நம்ம ஹெரால்டு மெரின் ஃபோர்ட்ல இறங்கி நேவில இருக்கக்கூடிய ஹையர் ரேங்கிங் ஆபீசர்ஸும் வேர்ல்ட் கவர்மெண்டோட லீடர்ஸும் ப்ளீஸ் நான் சொல்றது காது கொடுத்து கேளுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹெரால்டு அங்க இருந்தவங்க கிட்ட சொல்லிட்டு அவனுக்கு ஹார்ன் இருந்திருக்கும்ல, அதாவது ரெண்டு கொம்பு இருந்திருக்கும்ல, அந்த ரெண்டு கொம்பையுமே அவனோட ப்ரூட் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி உடைச்சிட்டு என்னோட ஜெயிண்ட் ரேசஸ் இந்த மக்கள் இந்த 1000 வருஷத்துல என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி அதுக்கு நான் தண்டனை ஏத்துக்கிறேன், அதுக்கு நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். இப்போ எல்பஃப்ல வளரக்கூடிய எந்த ஒரு குழந்தைகளுக்குமே சண்டை போட சொல்லி தருதுல, அதுக்கு பதிலாக மத்தவங்களை ஹார்ம் பண்ணாம எப்படி வளரணும், மத்தவங்களை ஹார்ம் பண்ணாம எப்படி வாழணும்ன்றதான் சொல்லி தந்துகிட்டு இருக்கோம். சோ ஒரு நாள் ஜெயின்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் ஒன்னா கை கொடுத்து ஒன்னா வாழ முடியும். இதெல்லாமே நான் பண்றதுக்கு ஒரே காரணம் என் மக்களோட பீஸ் காண்டி தான். அதுக்காண்டி நான் என்ன வேணாலும் செய்றேன். என் மக்கள் இந்த 1000 வருஷத்துல செஞ்ச எல்லா தப்புக்கும் நான் தண்டனை ஏத்துக்கிறேன். ஈவன் நான் உங்களோட அடிமையாக கூட தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹெரால்டு சொன்ன உடனே இந்த பக்கம் ஈமு காட்டுறாங்க. கமான், ஈமு இத்தனை வருஷமா ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு வார்த்தையை ஹெரால்டு சொல்லியிருக்கான். ஜெயிண்ட் வாரியர்ஸ் அவரோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வரதுக்காண்டி தான் ஈமு இப்போ வரைக்குமே போராடிக்கிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட ஜெயிண்ட் வாரியர்ஸோட கிங்கே இந்த இடத்துல நான் உங்களுக்கு அடிமையா இருக்க கூட தயார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஒரு வார்த்தைக்காண்டி தான் நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஈமுவை காட்டுறதோட அப்படியே கட் பண்ணி 33 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது காட் வெல் இன்சிடென்ட் நடந்த 5 வருஷம் கழிச்சு உலகம் முழுக்க இருக்க நிறைய பொதுமக்கள் பைரட்ஸ்ன்னு எல்லாருமே ஒரே மாதிரியான கதையை டிஃபரெண்டான பாணியில பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கதையில சிமிலர் இருக்கக்கூடிய ஒண்ணு ஒரு ஜெயிண்ட் மான்ஸ்டர் பார்க்கிறதுக்கு ஹியூமன் மாதிரி இருக்கக்கூடிய ஒண்ணு பைரட் ஷிப்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கிறது தான். அந்த காலத்துல இந்த ரூமர்ஸ்ன்றது அடித்தட்ட மக்கள் கிட்ட பயங்கரமா பரவ ஆரம்பிக்குது. பட் அந்த மான்ஸ்டர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹெரால்டு தான். ஹெரால்டு அடிச்ச ஒரு சில பைரட்ஸும் சரி, அவனை பார்த்த ஒரு சில காமனர்ஸும் சரி, இதுக்கு முன்னாடி ஜெயின்ஸ் அவங்க கண்ணால பார்த்தது இல்லைன்றனால இந்த மாதிரியான ரூமர்ஸை பரப்பி விட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹெரால்டு அவனோட மக்கள் 1000 வருஷமா செஞ்ச தப்புக்குரிய பரிகாரமா கிட்டத்தட்ட 5 வருஷமா யாருக்கும் தெரியாம கவர்மெண்ட் கீழே நேவிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பான். இதே சமயத்துல காட்வெல்ல இருந்து பிரிஞ்சு போன எல்லா பைரட்ஸுமே ஓவர் தி டெக்கேட்ல செம பவர்ஃபுல் ஆகிறது மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு ஒரு பாதையை செட் பண்ணி அதுல மூவ் ஆன் ஆயிட்டு இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி பைரட்ஸ் சிம்பிளா டெரிட்டரிக்காண்டி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த சமயத்துல ஒரே ஒரு பைரட் க்ரூ இது எல்லாத்தையுமே பிரேக் த்ரூ பண்ணி அவங்க இதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணாம டைரக்டா யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை பண்ணி உலகத்துல உள்ள எல்லாரையுமே அவங்களோட பாதைக்கு ஈர்த்திருப்பாங்க. இவங்கள தான் வருங்காலத்துல கிங் ஆஃப் தி பைரட்ஸ் கோல்ட் ராஜரோட க்ரூன்னு போற்றி புகழ்ந்திருப்பாங்க. சோ கிங் ஆஃப் தி பைரட்ஸ் கோல்ட் ராஜர் சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் அவனோட எக்ஸிகியூஷனை வேர்ல்ட் கவர்மெண்ட் பயங்கர ஸ்பெக்டாகுலரா நடத்துவாங்க. ஆனா வேர்ல்ட் கவர்மெண்ட் செஞ்ச தப்பு இதுதான், ராஜரை வெறும் 4 ரூம்ல வச்சு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்கன்னா பெருசா எந்த ஒரு இம்பாக்ட் இருந்திருக்காது. ஆனா ராஜரோட மரணம் பல பைரட்ஸ்க்கு பயத்தை கொண்டு வரணும்னு அவங்க பயங்கர ஸ்பெக்டாகுலரா பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ராஜரோட மரணம்ன்றது ஒரு பைரட் எராவே ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கோம். ஏகப்பட்ட புது பைரட்ஸ் ராஜரோட ட்ரெஷர் இருக்கிறக்காண்டியே உருவாக ஆரம்பிச்சிருப்பாங்க. ராஜரோட எக்ஸிகியூஷன் இப்படிப்பட்ட கிரேட் பைரட் ஸ்டார்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்காத நம்ம நேவி வேற வழியே இல்லாம அவனோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி 10 ஜெயின்ஸை நேவில ஜாயின் பண்ண அலோவ் பண்ணிருப்பாங்க. இதே காலகட்டத்தில் நம்ம ஹெரால்டுமே நேவியோட கையை கால பிடிச்சு ஹோலி லேண்ட் விசிட் பண்ணக்கூடிய பெர்மிஷன் வாங்கியிருப்பான். ஹோலி லேண்ட்ல 5 எல்டர்ஸ் ஹெரால்டு கூட ஷாலோ சி கான்ட்ராக்ட்னு ஒரு கான்ட்ராக்டை மேக் பண்ணிருப்பாங்க. இந்த கான்ட்ராக்டை மேக் பண்ணனால இதுக்கப்புறம் நம்ம ஹெரால்டு காட்ஸ் நைட்டோட ஒரு ரைட் ஹேண்ட் மேன் மாதிரி. இந்த பொசிஷனோட பேரு காட் ஸ்டீல். இந்த ஷாலோ சி கான்ட்ராக்ட்ன்றது ஒரு பேஸ் லெவல் மாதிரி தான். இதுக்கப்புறம் 2 லெவல் இருக்கு. ஒன்னு டீப் சி கான்ட்ராக்ட், இன்னொன்னு டீப் சி கான்ட்ராக்ட். இந்த டீப் சி கான்ட்ராக்டை மேக் பண்றவங்க உண்மையான கடவுள் கூட ஃபுல்லா பாண்ட் ஆயிருப்பாங்க. இந்த ஒரு பிரிவிலேஜ் இந்த உலகத்துல இது வரைக்குமே 13 பேர் தான் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹெரால்டு கிட்ட 5 எல்டர்ஸ் சொல்றாங்க. எல்லாத்தையும் கேட்டு நம்ம ஹெரால்டு நீங்க என்ன உங்களோட காட் ஸ்டீல மாத்தினதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதே சமயத்துல இந்த காட்னா என்ன, நீங்க எதை மீன் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹெரால்டு கோரிசிஸ் கிட்ட கேட்க அதுக்கு செயின்ட் எதன்பரான் ஹெரால்டு கிட்ட நீ இன்னைக்கு காடோட நைட்டா மாறியோ அன்னைக்கு உன்னால இந்த உலகத்தோட கிரேட்டஸ்ட் டெப்த்ல இருக்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி எத்தன்பரான் சொன்னோன்னே நம்ம ஹெரால்டு எத்தன்பரான் கிட்ட அந்த சமயத்துல நீங்க எல்பஃப் மெம்பர் நேஷனை ஏத்துப்பீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹெரால்டு அங்க இருந்த கோரிசிஸ் கிட்ட கேட்பான். அப்போ செயின்ட் சடனா ஹெரால்டு கிட்ட நீ காட்ஸோட நைட்டா மாறுற அன்னைக்கு இந்த உலகமே ஒன்னா சேர்ந்து உன்னை வரவேற்கும் அப்படின்ற மாதிரி ஹெரால்டு கிட்ட சொன்னோன்னே இதை கேட்ட ஹெரால்டு கொஞ்சம் எக்ஸைட் ஆகி கோரிசிஸ் கிட்ட என்ன நான் ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருக்கீங்களா, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ஹெரால்டு கோரிசிஸ் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி காட்ஸோட டொமைன்ல இருக்கக்கூடிய நைட்ஸ் டெம்பிள் ஷங்கராக்கு வந்து சேருவான். அப்போ அந்த இடத்துல நம்ம செயின்ட் கார்லிங், சம்மஸ், அப்புறம் ஷாம்ராக்னு இவங்க 3 பேத்துமே காட்டுவாங்க. அப்போ ஹெரால்ட பார்த்து ஃபிகர்லாண்டு இந்த கிரேட் ஒன் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சமயத்துல சம்மஸ் ஹெரால்டு கிட்ட நீ என்ன எல்பஃபோட கிங்கா இருந்தாலும் நாங்க சொல்றதை நீ செய்வியா அப்படின்ற மாதிரி சம்மஸ் ஹெரால்டு கிட்ட கேட்பான். இதை கேட்ட ஹெரால்டு ஆஃப் கோர்ஸ் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் படக்குன்னு அந்த வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சம்மஸ் கிட்ட சொல்லுவான்.
சொல்லுவான். அப்ப ஃபிகர்லாண்ட் ஹரால்டு கிட்ட உனக்கு நான் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்பாண்டர் ஸ்னெயில் ஒன்று கொடுக்குறேன், அதை உன் கூடயே வச்சுக்கோ. எப்போ நீ எங்களுக்கு தேவைப்படுறியோ அப்போ நான் உனக்கு இந்த டிரான்ஸ்பாண்டர் ஸ்னெயில் மூலியமா கூப்பிடுறேன். அது வரைக்கும் நீ அந்த சர்ஃபேஸ் வேர்ல்ட்ல ஃப்ரீயா சுத்திக்கோ, ஆனா நம்மளோட டீலிங்க வெளியாட்டி சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி கார்லிங்க ஹரால்டு கிட்ட சொன்னோன்னே நம்ம ஹரால்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றதோட அப்படியே கட் பண்ணி 20 வருஷத்துக்கு முன்னாடி ரியூகு கிங்டம் அதாவது ஃபிஷ்மேன் ஐலாண்டை கட்டுறாங்க. அங்க நம்ம ஹரால்ட் அண்ட் நெப்டியூன் ரெண்டு பேருமே பயங்கர சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கும் மிகப்பெரிய தலைவலியா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பத்தி பேசி இவங்க ரெண்டு பேருமே விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹரால்டுமே பல வருஷம் கழிச்சு இப்படி பயங்கரமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காப்ல. அதே பேச்சு வழக்குல நம்ம ஹரால்டு லோக்கியை பத்தியும் அவன் செய்யற சேட்டைகளை பத்தியும் நெப்டியூன் கிட்ட சொல்லிருப்பான் போல. அப்ப நெப்டியூன் ஹரால்டு கிட்ட மகன் ஒன்னும் பெருசா எந்த ஒரு சேட்டையும் செய்யற மாதிரி தெரியல, சொல்ல போனா நீ உன்னோட யூத்ல என்னென்ன பண்ணன்றதோட ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நெப்டியூன் ஹரால்டு கிட்ட கேட்பாப்ல. இதை கேட்ட ஹரால்டுமே விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப நெப்டியூன் ஹரால்டு கிட்ட ஒரு ப்ரொபோசல் பண்றாப்ல. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் ஹரால்ட், இன்னும் ஒரு 4 வருஷத்துல எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்க போறதா ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா உன் மகனை மகளுக்கு கட்டி கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி நம்ம நெப்டியூன் ஹரால்டு கிட்ட கேட்பாப்ல. இதை கேட்ட ஹரால்டு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு நெப்டியூன் கிட்ட டே சும்மா காமெடி பண்ணாரா நெப்டியூன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நெப்டியூன் கொஞ்சம் சீரியஸா ஹரால்டு கிட்ட ஹே என்னோட மகளை அவ்வளவு சீக்கிரமா குறைச்சி எடை போட்டு ரிஜெக்ட் பண்ணாத, பிறக்க போற என்னோட மகளுக்கு மேபி இது வரைக்கும் யாராலையுமே ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு பவர்ஸோட பிறக்கலாம் இப்பன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி நம்ம நெப்டியூன் ஹரால்டு கிட்ட கேட்க, இதை கேட்ட ஹரால்டு இப்போ சொன்ன பாத்தியா இது கரெக்டான மேட்ச், எனக்கு குடைச்சல் கொடுக்குற மகனுக்கும் ஃபியூச்சர்ல பிறக்க போற மகன் மொசமொசாக்கும் வா ஒரு டோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹரால்டு நெப்டியூனை கூப்பிடுவாப்ல. அப்படியே கட் பண்ணி எல்பஃபோட அவுல் லைப்ரரியை கட்டுறாங்க. அந்த லைப்ரரியில நம்ம சாலு ஒகாரால இருந்து காப்பாத்திட்டு வந்த புக்ஸ் எல்லாத்தையுமே சேமிச்சு வச்சிருப்பான். அப்ப ஹரால்டு சால் கிட்ட எல்பஃப்ல படிச்ச ஒரு சில பேரை நான் இங்க கூட்டு வரேன், அவங்கள வச்சு இந்த இடத்துல நீ ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ணி நடத்துறியா அப்படின்ற மாதிரி நம்ம சால் கிட்ட ஹரால்டு கேட்பாப்ல. அதுக்கு சால்மே நீங்க சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றதோட அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஹோலி லேண்டை கட்டுறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி மெரிஷ்வால ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த இன்சிடென்ட் அப்போ ஹோலி லேண்ட்ல இருந்து ஏகப்பட்ட ஸ்லேவ்ஸ் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. முக்கியமா ஃபிஷர் டைகருமே இந்த இன்சிடென்ட் அப்போ தான் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருப்பாப்ல. அந்த சமயத்துல டைகர் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும் போதே அவர் எதிர்த்த மாதிரி ஒரு ஹோலி நைட் நின்றுகிட்டு இருப்பான். இதை பார்த்த டைகர் போச்சுடா ஹோலி நைட்டா அப்படின்ற மாதிரி ஒரு பயத்திலேயே அந்த ஹோலி நைட்டை அடிக்கிறக்காண்டி போவாப்ல. ஆனா அந்த ஹோலி நைட்டோட ஸ்பீடுக்கு டைகரால ஒண்ணுமே பண்ண முடிஞ்சிருக்காது. ஜஸ்ட் அவன் நெத்தில இந்த பேண்டேஜ் மட்டும் தான் அவரால் உருவ முடிஞ்சிருக்கும். பட் அந்த ஹோலி நைட் டைகர் எதுவுமே பண்ணாம டைகர்ட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருப்பான், இந்த இடத்தோட ஆர்மரி அன்லாக்காக இருக்கு, அது எங்க இருக்குன்றத நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த ஹோலி நைட் அந்த ஆர்மரி இருக்க இடத்த சொன்னோன்னே இதை கேட்ட டைகர் அவருக்கு ஆர்மரியில இருந்து கிடைச்ச வெப்பன்ஸ் வச்சு அங்கிருந்து எல்லா ஸ்லேவ்ஸுமே காப்பாற்ற முயற்சி பண்றாப்ல. இந்த கலவரத்தை பயன்படுத்தி தான் பவன் ஹாங்காக்கும் அவளோட சிஸ்டர்ஸும் மெரிஷோட தப்பிச்சிருப்பாங்க. அதே சமயத்துல இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஃபிஷர் டைகர் சன் பைரஸோட கேப்டனா மாறி இருப்பாப்ல. இந்த கலவரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹரால்டு ஹோலி லேண்டுக்கு போனப்போ அவங்க கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்துல நம்ம சம்மர்ஸ் ஹரால்டு கிட்ட அந்த கலவரத்துல இருந்தவங்க சொன்னதை வச்சு பார்த்தா கவர்மெண்ட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கு, அந்த கருப்பாடு தான் அவங்களுக்காண்டி ஆர்மரியை ஓபன் பண்ணி வச்சிருக்கு. சோ அந்த கருப்பாடு யாரு, அந்த கல்பிரிட் யாருன்றதை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சம்மர்ஸ் ஹரால்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஃபிகர்லாண்டு ஹரால்டு கிட்ட ஒருத்தனை இன்ட்ரோடியூஸ் பண்றாப்ல. ஹே ஹரால்டு, நான் உன்கிட்ட ஒருத்தனை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், இதுதான் என்னோட மகன் ஷாங்க்ஸ். எஸ், நான் தப்பாலாம் சொல்லல, அந்த இடத்துல ஃபிகர்லாண்டு ஹரால்டு கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றது ஷாங்க்ஸ் தான். அப்போ ஹரால்டு ஷாங்க்ஸை பார்த்தோன்னே அவனுக்கு லைட்டாக கொஞ்சம் ஷாக் ஆகும். அந்த சமயத்தில் ஃபிகர்லாண்டு ஹரால்டு கிட்ட இவன் ஷியாம்ராக்கோட ட்வின் பிரதர், சின்ன வயசுல இவன் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க, இவன் சர்ஃபேஸ் வேர்ல்ட்ல பயங்கரமா கஷ்டப்பட்டுருக்கான். ஸோ இப்போ இவனுமே டீப் சி கான்ட்ராக்டை மேக் பண்ணானா இவன் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அசட்டா இருப்பான். அதே சமயத்தில் இவனுமே ஷியாம்ராக்கு ஈக்குவலான ஒரு ஆளாக தான் இருக்கான். இப்போதைக்கு இவனுமே ஒன்ன மாதிரி ஒரு காட் ஸ்டீல்ன்ற பொசிஷன்லாம் இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிகர்லாண்டு ஹரால்டு கிட்ட சொல்ல, அப்போ ஹரால்டு ஷாங்க்ஸ் கிட்ட நான் இதே மாதிரியான ஒரு கேள்வியை தான் ஷியாம்ராக் கிட்டையும் கேட்டேன், பட் என்னால் அந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்க முடியல, நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் மீட் பண்ணிருக்கோமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹரால்டு ஷாங்க்ஸ் கிட்ட கேட்பான். ஆக்சுவலா நம்ம ஹரால்டு சர்ஃபேஸ் வேர்ல்ட்ல வாழ்ந்துகிட்டு இருந்தான். சோ ராஜர் பேரஸ் டிஸ்பேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹரால்டு ராஜர் பேரஸை மீட் பண்ணிருக்கலாம். அங்க சின்ன வயசுல இருந்து நம்ம ஷாங்க்ஸையும் பார்த்திருக்கலாம். அததான் இந்த இடத்துல நம்ம ஹரால்டு மென்ஷன் பண்ண வரான்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஃபிஷர் டைகருக்கு ஒரு ஹோலி நைட் ஹெல்ப் பண்ணிருப்பான் இல்லையா, அது வேற யாரும் இல்ல நம்ம ஷாங்க்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நான் அதை ஷாம்ராக்னு நினைச்சேன். பிகாஸ் அங்க இருந்து அவனோட அப்பியரன்ஸ் ஷாம்ராக் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த பைபிள ஷேடோல காட்டும் போது அவனுக்கு ஒரு கண்ணை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க, இன்னொரு கண்ணை காமிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஃபிஷர் டைகர் அந்த ஹோலி நைட் அடிக்க போகும்போது நம்ம ஷாங்க்ஸ் இப்போ முகத்துல கட்டிருக்க அந்த பேண்டேஜ் மட்டும் புடிங்கி இருப்பான். சோ அந்த இடத்துல ஃபிஷர் டைகருக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஹோலி நைட் ஷாங்க்ஸ் தான். இதை வச்சே நம்ம ஷாங்க்ஸ் ஒரு நல்லவன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பட் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அவன் ஹோலி நைட் கூட இருக்கான். அதே சமயத்துல நம்ம ஷாங்க்ஸ் பிளாக் பீட் கூட சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். பிகாஸ் ஷாங்க்ஸோட கண்ணில் அவனுக்கு 3 ஸ்கார் இருக்கும்ல, அது அவனுக்கு இந்த சிச்சுவேஷன்லாம் ஏற்பட்டிருக்கு, அதனாலதான் அவன் பேண்டேஜ் கட்டியிருக்கான். சோ இவனுக்கும் பிளாக் பீடுக்கும் நடுவில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் நம்ம ஷாங்க்ஸ் இந்த மெரிஷ்வாக்கு வந்திருக்கான். ஏன்னா கணக்கு வழக்கம் தெரியல, பட் கதையோட ஓட்டத்துல போக போக ஷாங்க்ஸோட ஹிஸ்டரியுமே அப்படியே வெளியே
வெளியே எடுத்து விடுவாப்ல. ரைட், பேக் டு தி மாங்க வந்தோம்னா நம்ம ஹெரால்டு ஷாங்க்ஸ் கிட்ட நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன், நம்ம எங்கேயாவது மீட் பண்ணிருக்கோமா அப்படின்ற மாதிரி ஷாங்க்ஸ் கிட்ட கேட்டிருப்பான்ல. அதுக்கு ஷாங்க்ஸ் இந்த ஹையர் பீயிங் எல்லாம் கொஞ்சம் திமிரா பேசுவாங்கல்ல, அதே மாதிரியே ஹெரால்டு கிட்ட பேசுறான். நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒன்றும் புரியல, ஆனா நீ ஜஸ்ட் இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு காமனான ஜெயிண்ட் தான். என்னமோ உனக்கு என்ன நல்லா தெரிஞ்ச மாதிரி என் கூட பேசாத. நான் ஃபிகர்லாண்டோட ரத்தத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவரோட ரத்தம் என் உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். நான் கண்டிப்பா உனக்கு முன்னாடியே காடோட நைட்டா மாறிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஷாங்க்ஸ் ஒரு கோல்டு டோன்ல நம்ம ஹெரால்டு கிட்ட பேச, இதை கேட்ட ஹெரால்டு நான் தப்பா நினைச்சிட்டேன் போல, நீ அவே இல்ல அப்படின்ற மாதிரி ஷாங்க்ஸ் கிட்ட சொன்னோன்னே நம்ம ஷாங்க்ஸ் அப்படியே கொஞ்சம் காம் டவுன் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஷாங்க்ஸ் ஷாம்ராக் ரெண்டு பேருமே எங்கேயோ நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஷாங்க்ஸ் ஷாம்ராக் கிட்ட, கமான் ஷாம்ராக், நான் அந்த ஹோலி லேண்டை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் அந்த துரோகியை கேப்சர் பண்ணி எனக்குரிய இடத்த நான் இடத்துல கிளைம் பண்ணிக்க போறேன். சோ அதுக்கு லீட்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஷாங்க்ஸ் ஷாம்ராக் கிட்ட கேட்பான். இதை கேட்டு நம்ம ஷாம்ராக் ஷாங்க்ஸ் கிட்ட, உன்னோட காயம் ஃபுல்லா ஹீல் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஷாங்க்ஸ் கிட்ட சொல்லுவான். அப்போ ஷாங்க்ஸ், உன்னோட 24 வருஷத்தை நீ மொத்தமா வேஸ்ட் பண்ணிட்டேன்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ தாங்கிக்க மாட்டேன். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏன் எனக்கும் அந்த உலகத்துக்கு சுத்தமா செட் ஆகலன்றது புரிஞ்சுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஷாங்க்ஸ் சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் எல்பஃப் கட்டுறாங்க. எல்பஃப்ல நம்ம ஐடாக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போகுது. அங்க இருந்த டாக்டருமே, என்னால இதுக்கு மேல உன்னை கியூர் பண்ண முடியல, நான் ஹெரால்ட கான்டாக்ட் பண்றேன், அவனுக்கு ஏதாச்சும் பெரிய டாக்டர் தெரியலாம், அவங்க உன்னை கியூர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொன்னாலும், ஐடா அதெல்லாம் வேணாம், நான் தானாவே ரெக்கவர் ஆயிடுவேன், எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் கிட்ட சொல்லுவா. அப்ப அந்த டாக்டர், நீ என்னதான் ரெஸ்ட் எடுத்தாலும் உன்னோட நிலைமை போக போக ரொம்ப மோசமாயிட்டே தான் போகுது, இந்த விஷயத்தை நாங்க ஹெரால்டு கிட்ட சொல்லலாம், ஹெரால்டு ரொம்ப வருத்தப்படுவான். இத்தனைக்கு அவன் எத்தனை தடவை திரும்ப ஊருக்கு வந்தாலும் அவன் ஃபர்ஸ்ட் எல்டர்ஸ் மீட் பண்ணி அவன் உன்னை கல்யாணம் பண்றதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்டர்ஸ் கிட்ட கெஞ்சுன்னு கெஞ்சுறான். ஆனா அந்த எல்டர்ஸ் பைப்ல அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை டாக்டர் ஐடா கிட்ட சொல்றாப்ல. இதை கேட்ட ஐடா, எனக்கு இங்க இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹெரால்டுக்கு நல்லாவே தெரியும். உலகம் முழுக்க இருந்து என்னோட பாருக்கு வர மக்கள் கூட நான் ஃப்ரெண்ட் ஆகிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த விஷயம் ஒன்றும் பெரிய மேட்டர் ஆனாலும் நான் இதை பண்ணும்போது ஹெரால்டுக்கு ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் பண்ற மாதிரியே தோணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஐடா டாக்டர் கிட்ட சொல்ல, வெளியே நம்ம லோக்கி ஒரு ஜெயிண்ட் புல்ல அடிச்சு நாக் அவுட் பண்ணி சீக்கிரமா வெட்டி சூப் வச்சு கொடுங்க, அப்பதான் அந்த கிளை உடம்பு சரியாகி திரும்ப பார் ஓபன் பண்ணுவா. இந்த பார் தான் என்னோட ஹேங் அவுட், சீக்கிரமா இந்த பார் ஓபன் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி வெளியே நின்று கத்திட்டு இருப்பான். இதே சமயத்துல நம்ம ஹஜ்ருதீன் இருக்கான் இல்லையா, அவன் அவங்க அம்மாவோட உடம்பு கியூர் பண்றதுக்காண்டி ஒரு குரூவை திரட்டி வெளியே இருந்து ஒரு டாக்டர் கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹஜ்ருதீன் பயணத்துக்கு கிளம்பிருப்பான். இந்த மாதிரி லோக்கி அண்ட் ஹஜ்ருதீன் பண்ற விஷயத்த நம்ம டாக்டர் ஐடா கிட்ட சொல்ல, இதை கேட்ட ஐடா, இவங்க 2 பேரும் இதெல்லாம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல, நான் நார்மலாவே ரெக்கவர் ஆயிருவேன், இருந்தாலும் இவங்க பண்ற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஐடா சொல்றதோட அப்படியே கட் பண்ணி நம்ம லோக்கி அவனோட சொந்த அம்மா எஸ்டேட் பிறந்த ஊரான ஆல்கஹால் வில்லேஜுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஊருக்காரங்க லோக்கி கிட்ட, நாங்க எல்லாருமே உங்க அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் தான், ஏதோ ஒரு உங்க அப்பா கைக்குள்ள போட்டுக்கிட்டு ராயல் ஃபேமிலியில ஒரு ஆளாகி உனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை ஆட்டிய போல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த சொத்துக்கள் எல்லாமே உனக்கு கிடைக்க வேண்டியது, அதை அவ ஆட்டிய போட நாங்க விட்டுருவோமா? அவளுக்கு ஒரு டோஸ் ஆஃப் பாய்சன் கொடுத்தாச்சு, அவளோட நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துருவா அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த ஊர் மக்கள் லோக்கி கிட்ட சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஐடாவை காட்டுறாங்க. ஐடாவோட உடல் நலம் ரொம்ப மோசமாகி அவ கிட்டத்தட்ட படுத்து படுக்கை ஆயிருந்தா. அப்ப அந்த டாக்டர் அங்க இருந்து சின்ன பொண்ணு சீக்கிரமா இந்த விஷயத்தை ஹெரால்டு கிட்ட சொல்லு, அவன் கோவப்பட்டானா நம்மளால அதை தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹெரால்டு கிட்ட விஷயத்த சொல்றான். அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம ஐடா, லோக்கி நானும் பிளட் ரிலேட்டிவ் இல்லைனாலும் நான் ஹஜ்ருதீனை எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் லோக்கியும் பார்த்தேன், லோக்கி எப்போதுமே என்னோட கியூட்டான லிட்டில் சன் தான் அப்படின்ற மாதிரி ஐடா சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் லோக்கியை காட்டுவாங்க. ஐடாக்கு இந்த ஊர் மக்கள் தான் விஷத்தை வச்சுட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சோடனே நம்ம லோக்கி அந்த ஊர் மக்கள் எல்லாமே அடிச்சு சாகர ரேஞ்சு கொண்டு போறது மட்டும் இல்லாம அந்த ஊரவே தீக்கிரையாக்கி அந்த ஊர்ல இருந்த கிழட்டு பையில கழுத்து பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா நான் பிறந்ததையே வெறுத்தாங்க, நான் பிறந்த உடனே அவங்க என்னை ரெல்ம் ஆஃப் டெட்ல தூக்கி எறிஞ்சாங்க, யாருக்குடா வேணும் அந்த சொத்துலாம், எனக்கு அந்த சொத்து வேணாம், ஒரு மயிறு வேணாம், உண்மையை சொல்லு, ஐடா சாக மாட்டாங்க தானே, அவங்க ஒரு ஆள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே அம்மா அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி ஃபர்ஸ்ட் டைமா அவனுக்கு ஐடா மேல இருந்த ஃபீலிங்ஸை வெளிக்காட்டுறதோட அப்படி இந்த சாப்டரை முடிச்சிருக்காங்க. இந்த சாப்டர்ல நம்ம ஷாங்ஸா ஹோலி நைட்ஸ் கூட இருக்க மாதிரி காமிச்சு இந்த சாப்டரை ஒரே மிஸ்டீரியஸான சாப்டரா கொண்டு போயிருவாங்கன்னு நினைச்சேன். பட் கடைசியில் ஒரு எமோஷனல் டச் வச்சு அப்படியே நம்மளே அழுகிற மாதிரி வச்சுட்டாங்க. எனக்கு ஆக்சுவலா இந்த மாங்காவோட லாஸ்ட் சீக்வன்ஸை பார்க்கும்போது அப்படியே லைட்டா கண்ணில் தண்ணி தேங்கிருச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. என்னால் பேச முடியல, அப்படியே கண்ணில் தண்ணியா வருது. சரி ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஎஸ்டி சேனலில் போகிற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி அமேசிங்கான வீடியோ பார்க்கலாம். Until then, bye from DXT.